வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அனுஷம் ஷேர்ஸ். போன வாரம் இதே வெள்ளிக்கிழமை தங்கத்தில் முதலீடு பண்ணுறது பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். உங்கள்கிட்ட இருந்து அந்த வீடியோவுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. அந்த வீடியோவுக்கு இன்றைக்கி கூட வியூஸ் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். மிக்க நன்றி. இப்போது அந்த வீடியோவோட தொடர்ச்சியாக தான் நான் இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். அது பார்த்திங்கன்னா, நீங்கள் தங்கத்தில் வந்து முதலீடு செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நகைக்கடையில் போய்ட்டு நகையாக வாங்கி அதை சேமிக்கும்போது உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10,000ஆவது தேவைப்படும். அதாவது ஒரு கிராம் வாங்கிறதுக்கே நம்ம இன்றைக்கி தேதியில் வந்து 10,000 ரூபாய்க்கிட்ட செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த 10,000 கூட வந்து பார்த்திங்கன்னா, இந்த செய்கூலி சேதாரம், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வரிகள் இதெல்லாம் இல்லாமல் நான் கிராம் ரேட்டு பற்றி சொல்லியிருந்தேன். இப்போது நம்ம எடுத்துகிட்ருக்கிற இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் இந்த ஃபிசிக்கலாக நகையாக வாங்கி வைக்கிறத விட இன்னும் அதிகபட்சமாகவே நம்ம சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை பற்றி பார்க்கும்போது இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போது போன தடவை வந்து இந்த ஃபிசிக்கல் கோல்டுக்கு மாற்றான ஒரு திட்டமாக கோல்டு ETF அப்படின்னு ஒன்று இருக்குது. கோல்டு பீஸ்ன்னு கூட சொல்லுவாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கோல்டு பீஸ் அப்படின்றது ஆர் கோல்டு ETF. இப்போது இந்த திட்டம் என்னன்னா, இது எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்டு ETF-ன்னா என்ன அப்படின்னாக்கா, இது எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இது ஒரு ஷேர் மாதிரி எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதை தான் இங்கே எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்றது ETF அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் முதல்ல இந்த திட்டம் ஆரம்பிக்கும்போது அந்த திட்டத்துக்கு வந்து கோல்டு பீஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதை இப்போ மேனேஜ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டு. அவங்க தான் அதை மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இது மாதிரி நம்ம NSE எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஷேர்ஸ் ட்ரேட் பண்ணுற அந்த NSEயில் பார்த்திங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட ஒரு 15 ஃபண்ட்ஸ் இருக்குது. இந்த கோல்டு ETF ஃபண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஃபண்ட்ஸ் இருக்குது. SBI கோல்டுன்னு இருக்குது, HDFC கோல்டுன்னு இருக்குது, இன்வெஸ்கோ அப்படின்னு இருக்குது, LICMF கோல்டு ஃபண்டு இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. நான் இந்த எல்லா ஃபண்டையும் செலக்ட் பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன். அந்த ஃபண்ட்ஸுக்கு இடையில் இருக்கிற வித்தியாசங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்குறேன். எப்படி இந்த 15 ஃபண்டுலேருந்து 15 இப்போதைக்கு இருக்குது, இன்னும் ஃப்யூச்சரில் கூட வரலாம். இந்த ஃபண்ட்ஸ்லேருந்து எப்படி ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணுறது, எது நமக்கு பெனிஃபிஷியலான ஒரு ஃபண்டாக இருக்கும், எதன் மூலமாக நமக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஃபண்டு. இதை நம்ம வாங்குகிறோம் அப்படின்றதுனால நமக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று வேணும். அதாவது டிமேட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ் வாங்கி அதில் வர வைக்கிறதுக்கு பேர் டிமேட் அக்கௌண்ட்டு. அந்த ஸ்டாக்ஸை வாங்கவோ விற்கவோ நமக்கு உபயோகப்படுறது ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. இது ரெண்டும் வேணும். இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க ப்ரோக்கர்ஸு. இப்போ இதுக்கு தேவையான பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் நம்ம செல் பண்ணால் அந்த பணம் அந்த அக்கௌண்ட்டுக்கு வரும் இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கிறதுக்காகவும் நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுன்றது வேணும். பேங்க் அக்கௌண்ட் பெரும்பாலும் இப்போ நீங்கள் எல்லோரும் பேங்க் அக்கௌண்ட் வச்சுட்ருப்பீங்க. அந்த நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கிற பேங்க்கே கூட இந்த டிமேட் சர்வீசஸை வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களே கொடுப்பாங்க இந்த டிமேட்டையும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டையும். நீங்கள் விசாரிச்சு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னாக்கா தனிப்பட்ட முறையிலையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து HDFC பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். HDFC செக்யூரிட்டிஸ்ன்னு அவங்களே இந்த டிமேட் சர்வீசஸை கொடுக்குறாங்க. ஸோ பேங்க்கும் டிமேட்டும் ஒன்றா இருக்கும்போது அது கொஞ்சம் எளிமையானதாகவும் இருக்கும். அது உங்களோட விருப்பம். நான் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக ஜெரோதாவில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஜெரோதான்றது வந்து ஒரு டிஸ்கவுண்ட் புரோக்கர் அப்படின்ற கேட்டகரியில் வருது. ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றது தான் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அங்கே அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இப்போது ப்ரோக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு குறிப்பாக எதையும் நான் ப்ரிஃபர் பண்ணல. நீங்கள் நெட்டில் தேடி பாருங்கள், நிறைய இருக்குது. உங்களுக்கு எது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதை பொறுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான இப்போலாம் வந்து ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாக்கா அதுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குது. அதில் அவங்க ஆஃபர் பண்ணுற அந்த ஃபியூச்சர்ஸை பொறுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்.
சரி, இப்போ தேவையானதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போது அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டாடா கோல்டு வந்து 10 ரூபாய்க்குள்ளேயே கிடைக்குது. நேற்றுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா ₹9.50 நினைக்கிறேன். ₹9.50 இல்லை 95 காசு, அது பார்க்கணும். நான் உங்களுக்கு அக்யூரேட்டாக அந்த லிஸ்ட்டில் காமிக்கிறேன் சிஸ்டமில். ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிட்ன்றத அந்த குறைஞ்சபட்சம் அந்த இதில் இருந்து அதிகபட்சமாக இப்போ எல்ஐசி இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு யூனிட் வந்து 9000 கிட்ட சேல் ஆகிட்டுருக்கு. அதையும் நான் வந்து அக்யூரேட்டாக இன்றைக்கி தேதிக்கான சிஎம்பி என்ன, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்றது உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது, பெஸ்ட்டாக இருக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கிறது, அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் தரக்கூடியதாக நீங்கள் ஃபீல் பண்ணுறது நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் முதலீட்டு பயணத்தை நீங்கள் தொடருங்க. உங்களோட பயணம் வந்து வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்கள். அனுஷம் ஷேர்ஸ் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அந்த ஃபண்ட்ஸ் பற்றின டீட்டெயிலெலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது. இப்போ நான் என்னென்னலாம் எடுத்திருக்கேன்னா, இடிஎஃபோட நேமு, அதுக்கான சிம்பிள், அடுத்தது ஃபண்ட் சைஸு, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, ட்ராக்கிங் எரர். இந்த சிம்பிள்ன்றது என்னென்னா, நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை வச்சு தானே நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்க போகிறோம். அப்படி வாங்கும்போது இந்த சிம்பிள் ஹெச்டிஎஃப்சி கோல்டுன்னு இருக்குன்னா, இந்த நேமில் சர்ச் பண்ணால் தான் இந்த இடிஎஃப் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது அந்த இதில் வந்து வரும், அதை நம்ம வாங்க முடியும். அது சிம்பிள்னு சொல்லுவோம். இது யூனிக்காக இந்த ஷார்ட் ஃபார்மில் வச்சுருப்பாங்க. இது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இடிஎஃப் நேம்ன்றது அதனுடைய முழு பெயர். சரிங்களா? இப்போது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஹெச்டிஎஃப்சி கோல்டு இடிஎஃப். நான் இது எந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணியும் நான் எடுக்கல. நான் வந்து ரேண்டமாக 1 2 3 4 போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மொத்தம் 15 விதமான இடிஎஃப் இருக்குது. அதில் நான் ப்ரிஃபர் பண்ணுறதை மட்டும் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காட்டிருக்கேன். அதை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி கோல்டு இடிஎஃப் அப்படின்ற நேமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஹெச்டிஎஃப்சி கோல்டுன்ற சிம்பிளோடு இருக்கிற இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய சைஸ் வந்து 10,224.15 கோடி. இது அதனுடைய ஃபண்ட் சைஸு. இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.59%. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்றத பற்றி சொல்லணும்னா, இந்த ஃபண்டை நிர்வகிக்கிறதுக்காக அவங்க இந்த ஃபண்டு மேலே கொடுக்குற ஒரு எக்ஸ்பென்ஸ், அதாவது நம்ம கொடுக்குற சார்ஜஸ், நம்ம கட்டுற அமௌண்ட்டில் அந்த 0.59% அவங்க எடுத்துப்பாங்க. இப்போது இந்த ஃபண்ட் சைஸுன்றது அதிகமாக இருக்கும்போது லிக்விடிட்டி கிடச்சிடுது. அதனால் நான் லிக்விடிட்டின்னு தனியாக ஒரு காலமாக இங்கே சேர்க்கல. லிக்விடிட்டின்றது என்னென்னா, இப்போது நம்ம ஒரு ஃபண்டை நம்ம வாங்கணும் அப்படின்னு மார்க்கெட் ஹவர்ஸில் ட்ரை பண்ணால் அந்த ஃபண்டை விற்கிறதுக்கு அங்கே ஆள் இருக்கணும். அதே மாதிரி ஒரு காலத்தில் இப்போ நம்ம இது குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷத்துக்கு இந்த ஃபண்ட்ஸை ஹோல்டு பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த 5 வருஷம் கழித்து நம்ம விற்கணும்னு போகும்போது அங்கே வாங்கிறதுக்கு ஆள் இருக்கணும். ஸோ ஒரு ஃபண்டை வாங்கணும்னு நினைக்கும் போது யாராவது விற்கணும், நம்ம விற்கணும்னு நினைக்கும் போது யாராவது வாங்கிறதுக்கு ஆள் இருக்கணும். அதுதான் லிக்விடிட்டின்னு வாங்க. இந்த ஃபண்ட் சைஸ், குறிப்பாக அந்த ஃபண்ட் சைஸ் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக லிக்விடிட்டியும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அதை நான் தனியாக ஒரு காலமாக வைக்காமல் அந்த ஃபண்ட் சைஸோடையே முடிச்சிட்டேன். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்க நம்ம மூலதனத்தினுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு அது முக்கியமான தேவைன்றதுனால அதை இங்கே கொடுத்துருக்கேன். ட்ராக்கிங் எரரில் வந்து ஒரு சில ஃபண்டுக்கு மட்டும்தான் என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. நிறைய ஃபண்ட்ஸுக்கு வந்து ட்ராக்கிங் எரரை வந்து கண்டுபிடிக்க முடியல. கூகுள் பண்ணி நிறைய வெப்சைட்ஸில் உள்ளே போய்ட்டு பார்த்து அந்தந்த ஃபண்டோட வெப்சைட்ஸில் கூட போய் தேடி பார்த்துட்டேன். கிடைச்சிருக்கிறத மட்டும், கரெக்டாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை வெரிஃபை பண்ணி பார்க்கணுன்னா நான் கீழே ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், லிங்க்கு moneycontrol.com. அங்கே போயிட்டு இடிஎஃப்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் பில்லியன் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது இது கிடைக்கும். இதில் நான் கோல்டு இடிஎஃப் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அந்த புல்லியனுக்குள்ளே போகும்போது சில்வர் இடிஎஃப்பும் இருக்கும். சில்வரையும் நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டாக நம்ம வாங்க முடியும். சரி, இப்போது இந்த லிஸ்ட்டை அப்படியே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்கிறது ஹெச்டிஎஃப்சி கோல்டு ETF. இந்த ஃபண்டோட சைஸ் வந்து 10,224.15 கோடி இருக்கு. இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவா 0.59% இருக்கு. செகண்டு நான் கோடாக் கோல்டு ETF எடுத்திருக்கேன். இது கோல்டு ஒன் அப்படின்ற பேரில் ட்ரேட் ஆகுது. இதனுடைய ஃபண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 7,610.59 கோடி 7,610.59 கோடி இருக்கு. இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.5% இருக்கு. அடுத்தது எஸ்பிஐ கோல்டு ETF. இது செட் எஃப் கோல்டு அப்படின்ற பேரில் ட்ரேட் ஆகுது. இதனுடைய அந்த ஃபண்ட் சைஸ் வந்து 8,350.28 கோடியாக ட்ரேட் ஆகுது. இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.70 அண்டு ட்ராக்கிங் எரர் வந்து 0.20%. ட்ராக்கிங் எரர்ன்றது என்னென்னா ஒரிஜினலாக மார்க்கெட்டில் வந்து கோல்டு தங்கம் விற்பனை ஆகுது இல்லைங்களா, அந்த விலையோட க்ளோசஸ்ட்டாக மேட்ச் ஆகிற விஷயம் இது. அப்போது எஸ்பிஐ கோல்டு வந்து மார்க்கெட்டில் விற்கிற தங்கத்தினுடைய விலையோட இந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படின்றது. எந்த அளவுக்கு அது நெருக்கமாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு அதிகமான தங்கம் கிடைக்கும். இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது வந்து குவாண்டம் கோல்டு ETF, கியூ கோல்டு அப்படின்ற பேரில் இருக்குது. அடுத்தது ஆக்சிஸ் கோல்டு ETF. நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ் கோல்டு ETF. ஆக்சிஸ் கோல்டுன்ற பேரில் ட்ரேட் ஆகுது. இதில் இந்த லிஸ்ட்டில் வந்து ஃபண்ட் சைஸ் கம்மியாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குவாண்டம் கோல்டு ETFோட ஃபண்ட் சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா LICMF கோல்டு ETF. இது எல்ஐசி மூலமாக இது மெயின்டைன் பண்ணுறாங்க. இது LICMF கோல்டு அப்படின்ட்டு. இதனுடைய ஃபண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 174.14 crore இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.20 இருக்குது. இது ட்ராக்கிங் எரர் இதுக்கு கண்டுபிடிக்க முடியல, கிடைக்கல தேடுனா. அப்புறம் நிப்பான் இந்தியா கோல்டு ETF கோல்டு பீஸ். இதுதான் வந்து நான் போன வீடியோவில் எடுத்து இதனுடைய 5 year பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் எப்படி ரிட்டர்ன் கிடச்சிருக்கோன்னு கொடுத்துருந்தேன். நான் ஏற்கனவே எஸ்பிஐ இது ஹைலைட் பண்ணியிருந்தேன், இப்போது இதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னோட அனலிசிஸ் பிரகாரம் எனக்கு இந்த 2 இது பிடிச்சிருந்தது, ட்ராக்கிங் எரர் பிரகாரமும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை பேஸ் பண்ணியும். ஸோ அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். அடுத்தது பிர்லா சன் லைஃப் கோல்டு ETF அப்படின்றது, அது பாருங்கள், மிரே செட் கோல்டு ETF ஃபண்டு. அடுத்த 10வது இது வந்து கோல்டு ஐசிசி ப்ரூடென்ஷியலோடது. இது பார்த்தீங்கன்னா அடுத்தது யூடிஐ மியூச்சுவல் ஃபண்டு கோல்டு ETF. ஜெரோதா கூட ஒரு கோல்டு ETF எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அப்புறம் இன்வெஸ்கோ இந்தியா கோல்டு ETF அப்படின்றது. இந்த எல்ஐசி இதுவும் இன்வெஸ்கோ இந்தியாவும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 5,000க்கு மேலே போகுது. அடுத்தது நீங்கள் கரண்ட் ப்ரைஸ் என்ன, இந்த ETFஸோட கரண்ட் ப்ரைஸ் என்னன்னு பார்க்கணுன்னா நீங்கள் இப்போவே, அதாவது உங்களோட ட்ரேடிங் டிமேட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் ஜஸ்ட்டு பார்க்கலாம். மணி கண்ட்ரோல் வெப்சைட் போனீங்கன்னா பார்க்கலாம். மணி கண்ட்ரோலோடது ஆப் கூட இருக்குது. ஆப்பை நீங்கள் மொபைலில் இறக்கிட்டு மொபைலில் கூட சர்ச்சில் போட்டு டைப் பண்ணிங்கன்னா அது வரும். அதை இப்போ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி தேதியில் என்ன விலையில் ட்ரேட் ஆச்சு, காலையில் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட்டு என்ன விலையில் ஓப்பன் ஆச்சு, அதுக்கப்புறம் ட்ரேட் நடந்ததில் அதிகபட்ச விலையாக என்ன வந்தது, குறைஞ்சபட்ச விலையாக என்ன வந்தது, மார்க்கெட் முடியும் போது 3:30 மணிக்கு மார்க்கெட் முடியுது இல்லைங்களா, அப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆச்சு அப்படின்ற டீட்டெயிலெலாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் டாடா கோல்டு ETF இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப கம்மி விலையில் இருக்குது. ₹9.90, ₹9.80 அப்படின்ற இதில் இருக்குது. இதில் நான் கொடுத்துருக்குற இந்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் சொந்தமாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணுற இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த கோல்டு ETFல பண்ணும்போது அதனுடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது நம்ம இதை பத்திரமா ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு நம்ம டிஜிட்டல் அக்கௌண்ட்டில் ஒரு நம்ம வாங்குகிற அன்றைக்கி அது எக்ஸ்சேஞ்சால் நமக்கு வரவு வச்சிடுறாங்க. அந்த அக்கௌண்ட்லாம் வந்து கிளியராக இருக்குது.
ஸோ அதனால் நம்ம ஃபிசிக்கலாக வாங்கி வைக்கிற கோல்டுக்கு கொடுக்குற பாதுகாப்புன்றது நம்ம இதுக்கு தர வேண்டியதில்லை. அடுத்தது பியூரிட்டி. இப்போ 916 வாங்கணும், கேடிஎம் நகையான்னு பார்க்கணும். அப்புறம் இப்போ ஹால்மார்க் முத்திரை அப்படின்னு இப்படிலாம் வருது இல்லைங்களா? அந்த பியூரிட்டிக்காக கொண்டு வராங்க இல்லைங்களா? அந்த இஷ்யூஸ் இதில் இல்லை. ஸோ நம்ம டென்ஷன் இல்லாமல் நம்ம ஏதாவது இதிலேருந்து ஒரு நல்ல இடிஎஃப்பை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நான் கொடுத்த லிஸ்ட்டில் இருந்து அடுத்தது அதில் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரப்போகிறோம், அவ்வளோதான். மார்க்கெட் ஹவர்ஸ், அதாவது காலையில் 9:15 மணிக்கு ஓப்பன் ஆகி மதியம் 3:30 மணிக்கு முடியுது. 9:15லேருந்து 3:30 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸு. இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்போ வேணும்னாலும் வாங்கலாம், எப்போ வேணும்னாலும் விற்கலாம். ஸோ அந்த ஒரு கன்வீனியன்ஸ் வந்து இதில் இருக்குது. டிரான்ஸ்பேரண்ட் ப்ரைஸிங் லிங்க்டு டு கோல்டு ரேட்ஸ். இப்போது ஒரு நாளைக்கு இந்த கோல்டோட ரேட் என்னன்றது வந்து நம்ம பார்க்க முடியுது வேரியஸ் சோர்சஸில். அந்த ரேட்டை பேஸ் பண்ணி தான் இது வருது. அதனால் இதில் மறைமுகமான ஃபிக்ஸிங் எதுவும் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறதில்ல. ஆச்சுங்களா? அதே மாதிரி குறைஞ்சபட்சம் ரூ. 100 டாடா கோல்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 10 இருந்தால் போதும், இப்போ ஒரு குவான்டிட்டி வாங்கிட முடியும். ஸோ அதனால் எல்லாராலையுமே இந்த கோல்டு சேவிங்ஸை வந்து பண்ண முடியும்ன்றது தான் இந்த ஸ்கீமோட ஸ்பெஷாலிட்டி. அட்வான்டேஜஸ்ன்னு இருக்கிற அதே நேரத்தில் சில ரிஸ்க்கும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற பற்றி பார்க்க போனால், இந்த விலை இருக்குது இல்லைங்களா? நம்ம வாங்குகிற இந்த இடிஎஃப்போட ஒரு யூனிட்டோட விலைன்றது வந்து அது நிரந்தரம் கிடையாது. இப்போது நகை கடையில் போயிட்டு நகை வாங்குறோன்னும் போது அன்னைக்கு கோல்டு மார்க்கெட்டை பொறுத்து அவங்க இன்னைக்கு பர் கிராம் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருப்பாங்க, போர்டில் டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அந்த ரேட்டு தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இங்கே வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் ப்ரைஸ் வந்து மாறும். காலையில் 9:15க்கு ஓப்பன் ஆகிறது ஓப்பனிங் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம், மார்க்கெட் முடியும் போது இருக்கிற ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். இடைப்பட்ட நேரத்தில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதில் அதிகபட்சமாக போன விலை எவ்வளோ, குறைஞ்சபட்சமாக போன விலை எவ்வளோன்னு, ஹை லோ அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா? இதுதான் இங்கே இந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ன்றதே கூட நமக்கு ஒரு விதத்தில் ஒரு பெனிஃபிட்டான விஷயந்தான். ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும்போது நம்ம குறைஞ்ச ப்ரைஸில் வாங்கி அதிக ப்ரைஸ் விற்கிறதுன்றது வந்து பாசிபிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, லோ வால்யூம் இடிஎஃப்ஸ் மே ஹாவ் வைடர் பிட் ஆஸ்க் ஸ்ப்ரெட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்த ஃபண்ட் சைஸை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணோம்னா அந்த ஃபண்டு சைஸுக்கான லிக்விடிட்டின்றது இருக்குது. அதனால் நம்ம பை செல்லை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. அடுத்தது ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஸ்லைட்லி ரெடியூசஸ் ரிட்டர்ன்ஸ். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கிறதா பார்த்து செலக்ட் பண்ணிட்டா அது நம்மளோட ஆனுவல் ரிட்டர்ன்ஸை வந்து அதிகப்படுத்தும். அதுதான் இந்த பாயிண்ட். இதை தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் லாஸ்ட் 5 இயர்ஸ் பீரியடில், அதாவது 2020லேருந்து 2025 வரைக்கும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா? போன வாரம் வீடியோ, அதில் சொன்ன மாதிரி தான் ஜூன் 2020லேருந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதிலேருந்து இந்த வருஷம் மே 2025 வரைக்கும் கரெக்டாக 5 இயர்ஸ் ஆகுது. இந்த 5 இயர்ஸுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு கிராஃப் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு லெவல்லேருந்து அப்படியே அது இன்க்ரிமெண்டலில் தான் இருக்குது. எங்கேயாவது அந்த ஆரம்பித்த இடத்துலேருந்து கீழே இறங்கி வந்துச்சு, ரொம்ப அதில் பாதாளத்துக்கு வந்ததுன்ற மாதிரி அங்கே இருக்கா பாருங்கள். இந்த இது வந்து போன வாரம் நான் காமிச்சேன், அந்த விலையோட காமிச்சேன், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்தது அப்படின்னு போட்டு காமிச்சேன். 68% காமிச்சது கிட்டத்தட்ட. இப்போது இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஒரு நல்ல இடிஎஃப்பை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம் அதை வந்து அப்படியே தொடர்ந்துட்டு வந்தீங்கன்னா 5 வருஷத்தினுடைய முடிவில் வந்து உங்களோட அந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது ப்ராக்டிக்கலாக எப்படி இருந்ததுன்ட்டு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இல்லை, இந்த சார்ட் நான் எடுத்திருக்கேன் இல்லைங்களா, இது tradingview.comனு இருக்குது. அங்கே நான் இந்த இடிஎஃப்லாம் ஒரு 15 இடிஎஃப் எடுத்து கொடுத்துருக்கேன். அதில் சிம்பிள் இருக்குது இல்லையா,
அந்த சிம்பிளை நீங்கள் டைப் பண்ணுங்கள், அது வரும். அதில் வியூவில் வந்து மந்த்லின்னு வைங்க. 12 மாதம் அந்த வருஷத்துக்கு மந்த்லின்னு வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு இப்படி ஒரு ஸ்க்ரீனில் வரும். அந்த கிராஃப் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எல்லாமே உங்க கையில இருக்கு. யார் சொல்றதையும் நீங்க கேட்க வேண்டியதில்ல. நீங்க சொந்தமா அனலைஸ் பண்ணி உங்க முடிவ நீங்க எடுக்கிறதுக்கான எல்லாமே டூல்ஸ் அவைலபிளா இருக்கு. அப்படி நீங்க என்ன பண்ணலான்னா, ஒரு ஃபண்டு ரிஜிஸ்டர்டு அ அட்வைசர் கிட்ட போயிட்டு, நீங்க ஃபர்தரா டீட்டெயில்ஸ கேட்டு, அவரோட ஆலோசனை பேர்ல கூட நீங்க முதலீடு செய்யலாம். ஆக மொத்தத்துல நம்ம வருமானத்த வந்து ஒரு நம்பகமான முதலீட்டு திட்டங்கள்ல நம்ம ஈடுபட்டு செய்யும்போது, நிச்சயமா ஒரு நல்ல வெல்த்த வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது கண்கூடா தெரியுது. அடுத் அதனால நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, ஆ தரோவா ரிசர்ச் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ வந்து உங்கள ஊக்குவிக்கிறதுக்கு தான் நீங்க எடுத்துக்கணுமே தவிர, அத அப்படியே கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றதுக்குலாம் எடுத்துக்கக்கூடாது. நீங்க அத எடுத்து நீங்க ஆ தரோவா ரிசர்ச் பண்ணுங்க. அடுத்தது உங்க போர்ட்ஃபோலியோவ டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கங்க. அதாவது இது பழமொழி வேற மாதிரி கூட சொல்லுவாங்க. "டோன்ட் புட் ஆல் தி எக்ஸ் இன் எ சிங்கிள் பாஸ்கெட்ன்னு" சொல்லுவாங்க. அதுல வந்து டேமேஜ் ஆச்சுன்னா எல்லா முட்டைக்குமே அது பரவும்ன்ற மாதிரி அந்த உதாரணம். அதனால உங்களோட இன்கம்ம நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்த ஒரே விதமான சேமிப்பு திட்டத்துல போட்டு வச்சீங்கன்னா, அந்த சேமிப்பு திட்டம் வந்து ஒரு அ நஷ்டத்துல ஒரு டவுன்ல இருக்கும்போது, அ மொத்த அமௌண்ட்டுமே அதுல முடங்கிடும். அதனால வெவ்வேறு விதமான திட்டத்துல முதலீடு பண்ணி வச்சிருக்கும்போது, ஆ ஒண்ணு டவுன்ல இருக்குது அப்டின்னாலும், இன்னொன்னு பீக்ல இருக்கலாம். ஸோ அது பேலன்ஸ் பண்ணிடும். அதுக்காக தான் இந்த டைவர்சிஃபைன்றத ஒரு முக்கிய முதலீட்டு முறையா ஆ நிபுணர்கள்லாம் பரிந்துரைக்கிறாங்க. ஸோ அத நீங்க கண்டிப்பா கவனத்துல வச்சுக்கங்க. அடுத்ததா முக்கியமான விஷயம், ஒரு வெல்த் கிரியேட் பண்ணணும்னா, அது லாங் டெர்ம் வியூல நீங்க அது செஞ்சா தான் முடியும். ஆ இன்னைக்கு போட்டா நாளைக்கு கிடைக்குதா அப்படின்றதெல்லாம் வந்து இல்ல. ஷார்ட் பீரியட்ன்றதெல்லாம் வந்து அ க வெல்த் கிரியேஷனுக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். ட்ரேடிங் பண்றேன்னுவாங்க சிலரு. ட்ரேடிங்ல ஒரு நாள்ல இவ்வளோ கிடைச்சதுன்னுவாங்க. அதெல்லாம் ரிஸ்க்கான விஷயங்கள். ஆ செபியே வந்து நெறைய அந்த மாதிரியான ஆ விஷயத்த வந்து முதலீட்டாளர பாதுகாக்கணுன்ற நோக்குல நெறைய நடவடிக்கைகள மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அதனால இது பார்த்தீங்கன்னா, நமக்கு நாலெட்ஜ்ன்றது எவ்வளோ தேவைப்படுதுன்னு பாருங்க. ரொம்ப சிம்பிள். இதுக்காக நீங்க மெனக்கெட வேண்டிய விஷயம்ன்றது ரொம்ப, 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 ரொம்ப ஈஸியான விஷயம். இது அந்த அ ஷேர் மார்க்கெட் பத்தி ஏபிசிடி தெரியாதவங்க கூட, இது ரொம்ப எளிமையா இதுல பண்ண முடியும். அதனால நல்லா யோசிச்சு முடிவு பண்ணி, உங்க வெல்த் கிரியேஷன்ன்றத வந்து வெற்றிகரமா செய்யறதுக்கு அனுஷன் ஷேர்ஸ் வந்து அ கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அ அப்படி புடிச்சிருக்கிற பட்சத்தில, நீங்க லைக் குடுக்குறது என்ன ரொம்ப ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். அ உங்க கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்க சந்தேகத்தையும் கமெண்ட்ல கேளுங்க. நான் நிச்சயம் அத அ கிளியர் பண்றதுக்கு நான் கண்டிப்பா உடனே வந்து ஸ்டெப்ஸ் எடுப்பேன். அ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. நெறைய வியூவர்ஸ் வரும்போது, அது எனக்கும் வந்து ரொம்ப நல்லாருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.